வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. பாயசம் இல்லாத பண்டிகையா, அப்பம் இல்லாத வரலட்சுமி நோம்பா அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அது மாதிரி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஈஸியா பண்ணக்கூடிய அப்பமும் அரிசி தேங்காய் பாதாம் பாயசம் பண்ண போறோம். சோடா வாழைப்பழம் இதெல்லாம் எதுவுமே சேர்க்காம ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய அப்பம். பண்ணும்போது நல்லா பந்து போல உப்பி வரும், நல்லா சாஃப்டாவும் டேஸ்டாவும் இருக்கும். பாயசமே நம்ம தேங்காய் பாதாம் எல்லாம் சேர்க்கறதுனால நல்லா கிரீமியா ரொம்ப ரிச்சா இருக்கும். டேஸ்டும் பிரமாதமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, வரலட்சுமி நோன்பு பிரசாதம் ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய அப்பமும் பாயசமும் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, ஒரு 8 பாதாம், இது ரெண்டையும் 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். நல்லா ஊறி எடுத்து 1 கப்பு தேங்காய் துருவல், அதாவது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும். இதோட ஒரு 4 ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சிருக்கேன், ஒரு 3/4 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி விட்டுப்போம், அது வெல்லம் முழுகிற அளவுக்கு விட்டா போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும். வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் ஒரு 10 முந்திரி பருப்பை லேசா செவக்க நம்ம வறுத்துக்கலாம். முந்திரி லேசா செவந்து வந்துடுது. இதுல கொஞ்சம் திராட்சை சேர்த்துப்போம், இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். திராட்சை வறுபடுறதுக்குலாம் முந்திரி இன்னும் கொஞ்சம் கூட செவந்து வந்துடும். முந்திரி திராட்சை நல்லா வறுபட்டு எடுத்து இது வேற பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம். நம்ம பாயசத்துக்கு அரைச்ச இந்த பேஸ்ட்டை நம்ம கடாயில சேர்த்துடலாம். மிக்சி ஜார்ல 100 ml தண்ணி விட்டு கலந்து சேர்த்துருவோம். இது நல்லா வெந்து வரணும், கைவிடாம கிளறிக்கணும். நமக்கு பார்த்தாலே தெரியும், கலர் மாறி கொஞ்சம் திக்காய் வரும். பாருங்க, திக்காக ஆரம்பிச்செடுத்து இது கொஞ்சம் வேகணும். வெள்ளையா இருக்கு இல்லையா, கண்ணாடி மாதிரி கொஞ்சம் நல்லா அப்படியே படன்னு வந்துடும். அது வரைக்கும் நம்ம கிளறிக்கணும். ஒருவேளை கிளறும் போது ரொம்ப திக்கா எடுத்து ஆனா வேகலை அப்படின்னா கொஞ்சம் கொதிக்கிற ஜலத்தை விட்டு கலந்துக்கோங்க. பாயசம் பாருங்க நல்லா வெந்துட்டு நல்லா அப்படியே பளன்னு கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க. நம்ம கொதிக்க வச்ச வெள்ளைப்பாக ஃபில்டர் பண்ணி டைரக்டா அந்த கடாயிலே விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெள்ளை தண்ணியோட சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டும். பாயசம் பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுடுது, பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுது. பாயசத்தை நம்ம வேற பவுலுக்கு மாத்திக்கலாம். பாயசத்தை இந்த பவுலுக்கு மாத்தின்ட்டு நம்ம நெய்யில வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துருவோம். அப்பம் பண்றதுக்கு 1/2 கப்பு கெட்டியா அவல் எடுத்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். அவல் அளந்துட்டு நான் இந்த பவுல்ல எடுத்துருக்கேன். இதுல நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். அதாவது அவலுக்கு மேல ஒரு லேயர் தண்ணி இருந்தா போதும். இது பிரஸ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா பாருங்க தண்ணி தெரியாது, இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இது ஒரு 15 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். நம்ம இதுல விட்டு தண்ணியை ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு இந்த அவல் நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நம்ம அவல் அளந்து எடுத்தோம் இல்லையா, அதே கப்ல 1 கப்பு வெல்லம், 1/4 கப்பு ஜலம் விட்டுக்கலாம். இந்த வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கொதிச்சு வெல்லம் கரைஞ்சி எடுத்து இந்த அளவு கரைஞ்சாலே போதும், நமக்கு பாகு எதுவும் வர வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டா சூடு ஆறிடணும், அதாவது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடணும். இது சூடு ஆறுறதுக்குள்ள அவலும் நமக்கு நல்லா ஊறிடும். ஸ்டவ்ல ஒரு தாளிக்கிற கரண்டி வச்சிருக்கேன். இதுல 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். தேங்காயில இருக்கிற ஈரம் போக நம்ம நல்லா வறுத்துக்கலாம். நமக்கு பிடிக்கும்னா செவக்கவும் வறுத்துக்கலாம். தேங்காய் பாருங்க ஈரம் போக நல்லா வறுபட்டு எடுத்து இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவல் பாருங்க தண்ணி ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா பொலன்னு ஊறிடுது. அதே நேரம் நல்லா சாஃப்டாவும் இருக்கு. இந்த அவலை நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். அவல் அளந்து எடுத்தோம் இல்லையா, அதே கப்ல 1 கப்பு கோதுமை மாவு, 4 ஏலக்காய், இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் கூட நம்ம சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி, கொஞ்சம் உப்பு. நம்ம கொதிக்க வச்ச வெள்ளைப்பாகு நல்லா சூடு ஆறிடுத்து, ரூம் டெம்பரேச்சருக்கே வந்துடுது. இதை போல சூடு ஆறினதுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணி மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம்.
இது வந்து நல்லா ஸ்மூத்தா இட்லி மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கும் போது ரொம்ப திக்கா இருந்ததுன்னா கொஞ்சமா நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் பார்த்து நம்ம விட்டுக்கணும். அரைச்சதை இந்த பவுல்ல எடுத்துருவோம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் கன்சிஸ்டன்சில நம்ம அரைச்சுக்கணும். நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இது வந்து நம்ம யூஸ் பண்ற கோதுமை மாவை பொறுத்தது. சில சமயம் தண்ணி கம்மியா தேவைப்படும், சில சமயம் கூட தேவைப்படும். கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து விட்டுக்கோங்க. இதுல நம்ம நெய்யில வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தேங்காயும் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு பாருங்க கொஞ்சம் திக்கா இருக்கு. நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சலம் விடுறேன். இப்ப திரும்ப மிக்ஸ் பண்ணிப்போம். மாவு பாத்திரம்ல இந்த மாதிரி பாத்திரம் இருக்கணும். ரொம்ப நம்ம தண்ணி விட்டுடக்கூடாது. அப்பம் பண்ணிக்கலாம். இது ஒரே இடத்துல நம்ம மாவை இது போல விடணும். எண்ணெய் வந்து நல்லா மிதமான ஹீட்ல இருக்கணும். ஃப்ளேமையும் வந்து மீடியம்ல வச்சுக்கோங்க. தானா எழும்பி வரும். பாருங்க, அழகா ஊப்பி மேலே எழும்பி வர ஆரம்பிச்சிடுது. பாருங்க, நல்லா அப்படி பூரி மாதிரி பொங்கி எழும்பி வந்துடுது. இதை இப்ப திருப்பி விட்டுக்கலாம். இதை போல திருப்பி திருப்பி விட்டு 2 சைடு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது எண்ணெயில இருந்து நம்ம எடுத்துடலாம். எண்ணெயை கொஞ்சம் நல்லா ட்ரைன் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு பண்ணி எடுத்துக்கலாம். வரலட்சுமி நோம்பு பிரசாதம் அப்பம் பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுது. நல்ல பஞ்சு போல சாஃப்டாவும் இருக்கு. உள்ளேயும் பார்த்தேன்னா பிரமாதமா வந்திருக்கு. இன்ஸ்டன்டா வந்து நம்ம நினைச்ச உடனே பண்ணிடலாம். ரொம்ப டைம் எடுக்காது அப்படிங்கிறதுனால பிரசாதம் பண்றதுக்கும் நம்ம வந்து ஈஸியா இருக்கும். வரலட்சுமி நோம்புக்கான பிரசாதம் அப்பமும் பாயசமும் சூப்பரா ரெடி ஆயிடுது. சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணியாச்சு. அப்பம் பாருங்க பண்ணி கொஞ்சம் நேரம் ஆச்சு, இருந்தாலும் நல்லா சாஃப்டா இருக்கு. இப்ப இந்த பிரசாதம் நம்ம எடுத்துக்கலாம். பிரமாதமா இருக்கு. ஸ்வீட் எல்லாமே கரெக்டா இருக்கு. சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாவும் இருக்கு. சோடா சேர்க்காமே இந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சோடா சேர்த்தோம்னா இன்னும் சாஃப்டா இருக்கும். காத்தால வந்தா இன்னைக்கு நம்ம பூஜை பிரசாதம் அப்படிங்கிற அவசர நேரத்துல இந்த அப்பம் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அவ்வளவு குவிக் ஆயிடும். பெரிய ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. இப்போ வந்து நம்ம பாயசம் எடுத்துக்கலாம். பாயசமே பாருங்க எவ்வளவு நல்லா கிரீமியா சூப்பரா வந்திருக்கு. அட்டகாசமா இருக்கு. தேங்காய் பாதாம் அதோட இந்த கிரீமினஸும் நல்ல ஃபிளேவரும் பிளஸ் நம்ம சேர்த்திருக்கிற ஏலக்காய் பொடி இதெல்லாம் கலந்து ரொம்பவே அப்படியே தேவாமிரதமா இருக்கு. இன்கிரீடியன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளா இருந்தா கூட பாயசம் வந்து ரொம்ப ரிச்சா இருக்கு. வெல்லம் பாதாம் இதெல்லாம் சேர்த்து பண்ணிருக்கனால ஹெல்த்தியாவும் இருக்கும். நமக்கு இந்த அரிசி பாதாம் இதெல்லாம் ஊற வைக்கிற டைமே தானே தவிர ஒன்ஸ் அது ஊற எடுத்துனா அரைச்சிட்டோம்னா ரொம்ப சீக்கிரம் இந்த பாயசம் ரெடி ஆயிடும். இந்த 2 ரெசிபிஸ்மே வந்து ரொம்ப குவிக்கா ஆகக்கூடிய வரலட்சுமி நோம்புக்கான முக்கியமான பிரசாதம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த கோதுமை மாவு அப்பமும் இந்த அரிசி தேங்காய் பாதாம் பாயசமும் நீங்க கண்டிப்பா வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியாவும் குவிக்காவும் ஆயிடும். டேஸ்டும் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.